வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் ரொம்பவே முக்கியமானது. 2026, 2027ல வரப்போற வானிலை மாற்றங்களை பத்தி எச்சரிக்க விஞ்ஞானிகள் ஏன் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று பேரழிவை திரும்பி பார்க்கறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அதை பத்தி வெளிவா பார்க்கலாம். இது வெறும் சாதாரண வெதர் ரிப்போர்ட் கிடையாதுங்க. நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ரெட் அலர்ட். முதல்ல 1877ல நடந்த அந்த பேரழிவு எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு துயரமானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து 2 வருஷம் பருவமழை முற்றிலுமா பொய்த்து போனதால பசி, காலரா, மலேரியான்னு கொடிய நோய்கள் நாடெங்கும் பரவிடுச்சு. இதோட விளைவு நம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா சுமார் 55 முதல் 85 லட்சம் மக்கள் இந்தியாவில் மட்டுமே தங்களோட உயிரை இழந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உலக மக்கள் தொகையில சுமார் 4% அப்படியே வேரோட அழிச்ச ஒரு கற்பனை கெட்டாத பெருந்துயரம். சரி, இத இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர் அளவுக்கு, அதாவது பிராந்திய அளவுல புரிஞ்சுக்கலாம். கர்நாடகாவில் தாது ஈஸ்வர பஞ்சம் அப்படின்னும், நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல தாது வருட பஞ்சம்னு சொல்லப்பட்ட அந்த இருண்ட காலத்தை நாம கண்டிப்பா திரும்பி பார்க்கணும். பிரிட்டிஷ் இந்திய வரலாற்றிலேயே இது ரொம்ப கசப்பான ஒரு நிகழ்வு. இதை நான் ஏன் இப்போ சொல்றேன்னா, சரியா 140 வருஷங்களுக்கு பிறகு அந்த வரலாறு அப்படியே ஒரு முழுமையான சுழற்சியை முடிச்சிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு கடுமையான அச்சுறுத்தலை விஞ்ஞானிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. வரலாறு உண்மையிலேயே திரும்ப போகுதா? இது தெரிஞ்சுக்க நாம இந்த விஷயத்தை ஒரு 5 முக்கிய தலைப்புகளின் கீழ் பார்க்க போறோம். சூப்பர் எல்னினோவின் வருகை, உலகளாவிய காலநிலை குழப்பம், ஆபத்தில் இந்தியாவின் பருவமழை, கடுமையான வெப்பத்தில் தப்பி பிழைப்பது மற்றும் இயற்கையின் இறுதி எச்சரிக்கை. சரி, முதல் பகுதியான சூப்பர் எல்னினோவின் வருகை. இந்த நவீன அச்சுறுத்தல் எப்படி மெல்ல மெல்ல உருவாகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சாதாரண எல் நினோ சுழற்சிக்கும் 2026க்காக விஞ்ஞானிகள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்ற இந்த மெகா எல் நினோவுக்கும் மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு 2லேருந்து 7 வருஷத்துக்கும் நடக்கிற சாதாரண எல் நினோவில் பசிபிக் பெருங்கடல் வழக்கத்தை விட கொஞ்சம் வெப்பமடையும், அவ்வளோதான். ஆனால் நாம இப்போ எதிர்கொள்ள போற இந்த சூப்பர் எல் நினோ ஒட்டுமொத்த உலகத்தோட வானிலையே முற்றிலுமா தலைகீழா மாற்றி போடுற அளவுக்கு மிக அதிக சக்தி வாய்ந்தது. சொல்லப்போனா முந்தைய சாதனைகள் எல்லாத்தையும் முறியடிக்க போற ஒரு அசாதாரண நிகழ்வு இது. இதோட அளவை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. கலிபோர்னியா பக்கத்துல தி பிளாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாபெரும் கடல் வெப்ப அலைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட நீளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர்கள். இந்தியாவில இருந்து லண்டனுக்கு உள்ள தூரத்தை கடல்லையே ஒரு கொதிக்கும் வெப்ப அலை ஆக்கிரமிச்சிருக்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கடல் மேற்பரப்பு வெப்பநிலையில இதுக்கு முன்னாடி இருந்த உலக சாதனைகள் எல்லாமே இப்போ சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. இது எப்படி உருவாகுதுன்னு நீங்க கேட்கலாம். சாதனை அளவிலான கடல் வெப்பநிலை, பசிபிக் மண்டலத்தோட திசை மாற்றங்கள், அப்புறம் தெற்கத்திய வெப்பக்காற்று, இந்த 3ம் ஒன்னா இணையுது. இந்த ஆபத்தான காம்போவோட நாம ஏற்கனவே சந்திச்சுட்டு வர புவி வெப்பமடைதல் அப்படிங்கிற நெருப்புல நெய்ய ஊத்துன மாதிரி ஆகிடுது. அதனாலதான் இது 1870களுக்கு பிறகான மிக வலிமையான எல் நீனோவா உருவெடுக்குது. இது கடல்வாழ் உயிரினங்களை அழிக்கிறது மட்டுமில்லாம நம்ம வானிலை கணிப்புகளிலே முற்றிலுமா நிலைக்குலைய செய்யுது. அடுத்தது உலகளாவிய காலநிலை குழப்பம். பசிபிக் பெருங்கடல்ல நடக்கிற இந்த மாபெரும் மாற்றம் எப்படி உலகளாவிய பேரழிவா மாறுதுங்கிறத பார்ப்போம். இந்த சூப்பர் எல் நினோ சாதாரண வானிலை முறைகளை அப்படியே புரட்டி போடும் வல்லமை கொண்டது. அது எப்படின்னா, ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா, மத்திய ஆப்பிரிக்கா, அப்புறம் அமேசான் காடுகளுக்கு கடுமையான வறட்சியையும் கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீயும் இது கொண்டு வரும். ஆனா அதே நேரத்துல உலகத்தோட இன்னொரு பக்கத்துல, அதாவது அமெரிக்காவோட தெற்கு பகுதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு பெருமழை பெஞ்சு பேரழிவு வெள்ளத்துல மூழ்கடிக்கும். இயற்கை தன்னோட பேலன்ஸை இழக்கும் போது நடக்கிற விபரீதம் இதுதாங்க. இப்போ ஆபத்தில் இந்தியாவின் பருவமழை. இந்த உலகளாவிய அச்சுறுத்தலை நம்ம வீட்டு வாசலுக்கே கொண்டு வருவோம். நம்ம ஊரு வானிலைக்கும் விவசாயத்துக்கும் இது என்ன பண்ண போகுது? ஏப்ரல் மாசத்திலேயே நாம அனுபவிச்ச 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கு பாத்தீங்களா? அது வெறும் ஒரு ட்ரெய்லர் தாங்க. டெல்லி, ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ்னு பல மாநிலங்கள்ல பருவமழைக்கு முந்தே வெப்பம் முன்னெப்போதும் இல்லாத வகையில கடுமையா உயர்ந்துட்டு வருது. இது வரப்போற கோடைக்காலம் இதை விட பல மடங்கு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான எச்சரிக்கை மணி. இந்த தொடர் நிகழ்வுகள் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது ஒன்றன் பின் ஒன்றா நடக்கிற ஒரு பயங்கரமான சங்கிலி தொடர் விளைவு, அதாவது டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். முதல்ல ஜூன் செப்டம்பர் பருவமழை பலவீனம் அடையும். இதனால வடமேற்கு இந்தியாவில் கடும் வறட்சி உருவாகும். தண்ணி இல்லாம பரவலாக பயிர்கள் அழியும். இதனால மார்க்கெட்டுக்கு வர உணவுப் பொருட்களோட வரத்து குறைஞ்சு விலை அப்படியே விண்ண முட்டும். கடைசியில இது சாதாரண மக்களாகிய நம்ம பாக்கெட்டுகளை காலி செஞ்சு மாபெரும் பொருளாதார சுமையா வந்து விடியும். அடுத்து, கடுமையான வெப்பத்தில் தப்பி பிழைப்பது எப்படி? இந்த பொருளாதார உடல் ரீதியான அச்சுறுத்தலை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு இந்த பகுதியில் பார்க்கலாம்.
இங்க நாம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சயின்ஸ் டேர்ம் இருக்கு, அதுதான் ஈர குமிழ் வெப்பநிலை, அதாவது வெட் பல்ப் டெம்பரேச்சர். சூப்பர் எல் நீனோ வெப்பத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம வளிமண்டலத்துல ஈரப்பதத்தையும் அதாவது ஹியூமிடிட்டியும் சேர்த்து அதிகரிக்கும். காற்றில் ஏற்கனவே அதிக ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம உடம்புல இருந்து வர்ற வியர்வை ஆவியாகவே முடியாது. வியர்வை ஆவியாகலைன்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பால தன்னைத்தானே குளிர் வச்சுக்க முடியாது. நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்லணும்னா இந்த நிலை மனிதர்களுக்கு உயிரியல் ரீதியாவே ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க. ஆனா நல்ல வேளையா நாம ஒன்றும் முழுவதுமா கைவிடப்படல. இதெல்லாம் ஏதோ அரசாங்கத்தோட வேலைன்னு நாம ஒதுங்கி இருக்கவும் முடியாது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. வரப்போற அந்த கஷ்டமான வருஷங்கள்ல உயிர் வாழ நாம ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் சேமிக்கணுங்க. விவசாயத்துல வறட்சியை தாங்குற பயிர்களை நடவு செய்ய மாறணும். நகர்ப்புறங்கள்ல வெப்பத்தை தணிக்க கூலிங் சென்டர்ஸை அவசரமா அமைக்கணும். இந்த மாதிரியான வெப்ப அலை மேலாண்மை திட்டங்களை நாம இன்னையிலிருந்தே இப்பவே செயல்படுத்த தொடங்கணும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இயற்கையின் இறுதி எச்சரிக்கை. இந்த சூப்பர் எல் நீனோ இன்றைய மனித நாகரிகத்துல எங்க வந்து நிக்குதுன்னு பாப்போம். 2026ஆம் ஆண்டு ரொம்பவே ஆபத்தானதா மாத்துறது எது தெரியுமா? இந்த ஒற்றை இயற்கை பேரழிவு மட்டும் கிடையாது. இது மத்த உலகளாவிய நெருக்கடிகளோட ஒரே நேரத்துல சேர்ந்து மோதுறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே. புவிசார் அரசியல் மோதல்களால வர்ற எண்ணெய் விநியோக தடைகள், கார்பன் உமிழ்வுகளால நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போற புவி வெப்பமடைதல், அப்புறம் ஏஐனால ஏற்படுற வேலை இழப்புகள், இப்படி பல மாபெரும் பொருளாதார சமூக நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த சூப்பர் எல் நீனோவும் ஒரு கொடிய அரக்கன் மாதிரி வந்து இணையுது. இது நம்ம பிரச்சனைகளை பல மடங்கா ஆக்க போகுது. 1870களின் வரலாறு நம்ம பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்ம எச்சரிப்பதற்காகவே வந்துள்ளது. இந்த வார்த்தைகளை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த பூமியையும் அதோட வளங்களையும் நாம ஒரு முடிவற்ற சுரங்கமா நினைச்சு நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்தின விதம் இருக்கே, அதுதான் இன்னைக்கு நம்ம மறுபடியும் அந்த 1877ஆம் ஆண்டு மாதிரியான ஒரு மாபெரும் பேரழிவோட விளிம்புக்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நாம இந்த உலகத்துல டெக்னாலஜி, பணம், அதிகாரம்னு பல விஷயங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே எதிலிருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம். ஆனா இயற்கையிலிருந்து நம்ம ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் தப்பிக்கவே முடியாதுங்க. நம்ம தவறுகளை திருத்திக்கிட்டு மாற போறோமா, இல்ல தவிர்க்க முடியாத அந்த பேரழிவை சந்திக்க போறோமா? மனித குலம் இயற்கையோட இந்த இறுதி எச்சரிக்கைக்கு செவிசாய்க்குமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாபெரும் சவாலை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல கட்டாயம் சொல்லுங்க. மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான அலசலை சந்திப்போம்.